இன்றைக்கி எதுவுமே சீரியஸாக பேச போகிறதில்ல, எல்லாமே சட்டையர் தான். ஜஸ்ட் ஃபார் ஃபன், எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சும்மா கேஷுவலாக ஜாலியாக பேசலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக தலைவர் தன்னுடைய கூட்டணி இருக்கக்கூடிய விசிக, சிபிஎம் மற்ற கட்சிகளை தாவேகாவுக்கு ஆதரவளிக்க அனுப்பியாச்சு. தாவேகாவும் பதவியேற்கிறாங்க. மறுபடியும் இன்னமும் அந்த காங்கிரஸுக்கும் திமுக ஆதரவாளர்கள், அது மற்ற கட்சிகளாக இருந்தால் கூட சரி, திமுகவில் இல்லாதவர்களும் திமுக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க காங்கிரஸை இன்னும் கடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா, அவங்க அந்த காலத்துல தியாகிகள், சுதந்திர போராட்டத்திலே தியாகிகள் அப்படின்னு சொல்லி பென்ஷன் வாங்கின குரூப்பு. அவங்கள நீங்கள் இப்போ திட்டுறதுல என்ன நியாயம்? காங்கிரஸ் போய் தாவேக்கால சீட்டு போட்டதுனால தான் கடைசி வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கேவால் உள்ளே வர முடியல. இன்றைக்கி ஜம்பமாக ஏதோ நம்மளை தாவேக்கா கெஞ்சுற அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முதல்ல போய் சீட்டு போட்ட இந்த சனிய சகடையான காங்கிரஸ் தான் காரணம். அதுக்கு நியாயப்படி காங்கிரஸுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களே அர்ப்பணித்து தியாகமாக்கி பஸ் மழை குதிக்கிற மாதிரி போய் தாவேக்கால குதிச்சாங்க. யாருமே தாவேக்கா கூப்பிடாமல் அவங்களே போய் அந்த குதிச்சதுனால தான் இன்றைக்கி விசிகாக்கும் கம்யூனிஸ்ட் 2 பார்ட்டிகளுக்கும் இவ்வளோ மரியாதை. அதனால் காங்கிரஸ் கிட்ட நன்றியோடு இருங்க, சண்டை போடாதீங்க, தியாகிகளை திட்டாதீங்க, அவங்க சாக்ரிஃபைஸை தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதில் வேற நான் பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கனிமொழி மேடம் காங்கிரஸ் பக்கத்தில் எங்களுக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கருக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வேறு கொடுத்துருக்காங்க. இது என்ன நவீன தீண்டமையாக இருக்குது? என்ன அநியாயம்? அவங்க ஒரு உங்களுக்காக தியாகம் பண்ணவங்கள போய் இப்போ நீங்கள் தள்ளி வைக்கலாமா? பக்கத்தில் உட்கார்றது கூடவா அவங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு? ஐயோ, நீங்கள் பொறாமன்னு எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. தமிழக மக்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஏற்கனவே நான் கேட்டது தான், திரும்பவும் கேட்குறேன். அது எப்படி கோடீஸ்வரனாக பிறந்த ஒருத்தனுக்கு இயக்குனரான அப்பா, இளிச்சவாயனான ப்ரொடியூசர், சொம்படிக்கிற டைரக்டர், தற்குறியான ரசிகர்கள், பணக்கார பொண்டாட்டி, பாப்பார வப்பாட்டி, இப்படியே 30 வருஷத்தை கழிச்சு அவனுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற வாய்ப்பையும் கொடுத்து கட்சி ஆரம்பித்து ஒரு தீர்க்கமான போராட்டத்தில் வெற்றி பெறலை, எந்த ஒரு கொள்கை கோட்பாடையும் உருவாக்கலை, தான் கட்சிக்கு ஒரு நியாயமான கொள்கையே இது வரைக்கும் வரையறுத்து சொல்லலை. எல்லாத்தையும் விடுங்க, வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கட்சி ஆரம்பித்த பிறகும் சரி, ஜெயித்த பிறகும் சரி, இன்றைக்கி 3 நாளாக இழுபறிலையும் சரி, ப்ரெஸ்ஸையே சந்திக்கலை. ஆனால் முதல்வர் ஆகிட்டீங்க. எப்பட்றா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளோ சுலபமாக இவ்வளோ அதிர்ஷ்டபூர்வமாக இருக்குங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலேயே பொறாமை தான். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வட்ட செயலாளர் பதவிக்கு எவ்வளோ வெட்டு குத்து நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒரு சிஎம் சேரையே இவ்வளோ ஈஸியாக தூக்கி அப்படியே கொடுத்தாச்சு. சரி, வீழ்றவன் நிறைய பேர் இருக்கும்போது வாழ்றவன் எவனாவது இருந்தானே ஆகணும். வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.